ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சண்டேலாம் உங்களுக்கு எப்படி போச்சு? எனக்கு ஏதோ போச்சு. சண்டே போகிறதே தெரியாது. ஆனால் மித்த நாள்னால் போகவே போகாது. சண்டே மட்டும் வந்தால் போயிடுது எப்படியும். நான் முட்டை குழம்பு செய்ய போகிறேன். எப்படி நான் குழம்பு அவ்வளோதுக்கு நல்லா வைக்க மாட்டேன். ஏதோ யூடியூப் பார்த்து கற்றுக்கிறது தான். ஏன்னா அதில் வர மாதிரியே வைக்க முடியாது. டேஸ்ட்டாக இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு பிடிச்சிதான் இருக்குது. சாப்பிட்றவங்க அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. எங்கள் வீட்டுக்காருக்கு அவங்க வெளியே போயிருக்காங்க. அதுக்கெல்லாம் நான் சமைச்சு நான் முட்டை குழம்பு வச்சு சாப்பாடு தான் வைக்க போகிறேன். முட்டை குழம்புக்கு சாப்பாடு தான் நல்லாயிருக்கும். டிஃபன் செஞ்சால் நல்லா இருக்காது. நீங்களே என்ன சாப்பிட்டீங்க? டிஃபனா இல்லை சாப்பாடா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து ஊற வச்சேன். இது ஊற வச்சு 3 நாள் ஆச்சு. ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தேன். எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிட்ணும் ஆசையாக இருந்துச்சு. உளுந்து வடை செய்யலாம் அப்படின்ட்டு ஊற வச்சேன். ஆனால் செய்ய டைமே இல்லை. இன்றைக்கி செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சுட்டேன். செய்யவே இல்லை. இது செய்யலாமா என்னன்னு கூட தெரியல. ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? டைமே இல்லை செய்கிறதுக்கு. நைட் ஆகிடுச்சு. இனிமேல் செஞ்சாலும் சாப்பிட முடியாது. ஆசை மட்டும்தான். சண்டே வந்தாலும் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்ட்டு. காலையிலேருந்து செய்ய டைம் இல்லை எனக்கு. நல்லா பண்ணுறது எனக்கு இந்த டிஃபன் ஐட்டம் மட்டும்தாங்க ரொம்ப பிடிக்கும். இந்த சாப்பாடு, சாம்பார், ரசம் இதெல்லாம் போர் அடிச்சிருச்சு. எனக்கு அதெல்லாம் சாப்பிடவே பிடிக்காது. எனக்கு பிடிச்ச சாதம் என்னென்னா லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி, பருப்பு சாதம், இந்த மாதிரி ஏதாச்சும் குழம்பு இல்லாமல் நம்ம டிஃபனாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சாப்பிடுவேன். சாப்பாடு வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்றது இல்லைன்னு பிடிக்காது. டிஃபனாக சாப்பிடணும். ஏதாச்சும் ஒரு வேளை. அப்புறம் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை, பிரியாணி செய்யணும் அப்படின்ட்டு. பிரியாணியே செய்ய விட மாட்டேங்கிறாங்க எங்கள் வீட்டில். நல்லாவே செய்ய மாட்டேன்னு. கொஞ்ச நாச்சும் ட்ரை பண்ணுறதுக்குனாச்சும் விட்டாதானே, அதுவும் விடுறதே இல்லை. முதல்ல செய்ய மாட்டேன், நல்லா செய்ய மாட்டேன், அவ்வளோதான். கொஞ்ச நாச்சும் ஒரு டைம் 2 டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் தான் நல்லா செய்ய வரும். அதுக்கும் விடுறதே இல்லை. எனக்கு பிரியாணி செய்யணும் ஆசையாக இருக்குது. எனக்கு பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். கடையில் வாங்கி சாப்பிடுவேன் நான். உங்களுக்குலாம் என்ன சாப்பாடு பிடிக்கும்? பிரியாணி நல்லா செய்வீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்க. காலையில் ட்ரெஸ் துவைக்கும் போது கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் கவலை இல்லாமல் துவைச்சி போட்டுடலாம். ஆனால் துவைச்சி போட்ட ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு மடித்து வைக்க நினச்சாவே கடுப்பாகுது. எனக்கு மட்டும்தான் அப்படியா? உங்களுக்கு அப்படி தானா? ஓகேங்க, எல்லோரும் சாப்பிட்டு தூங்குங்க. குட் நைட், பாய்.